முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், வேட்டவலம் ஆகிய பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட 30 வார்டுகளில் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பூத் கமிட்டி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் வாக்குச்சாவடி வாரியாக வாக்காளர்களை கணக்கெடுத்து 50 வாக்காளர்களுக்கு ஒரு கமிட்டி உறுப்பினர் என பிரித்து அவர்களிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. இதேபோல் வந்தவாசி தொகுதி பெரமணலூர் பேரூராட்சி கழகம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன், நடிகர் ராமராஜன், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். 1000த்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்டம் சோளிங்கர், பணப்பாக்கம் பேரூராட்சிகள், நெமிலி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அவலூர், மேலப்புலம், நெடும்புலி, திருமால்பூர் ஆகிய 10 பகுதிகளில் உள்ள வார்டு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கழக வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி கழக பூத் கமிட்டி கையேடுகள் அந்தந்த பகுதி மண்டல ஒருங்கிணைப்பாளர்களிடம் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட திங்களூரில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடியில் மாவட்ட நகர ஒன்றிய அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழு முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுகவை வெற்றி பெறச் செய்யும் வகையில் பாடுபடுவது என முடிவு செய்யப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் பெரியபாளையத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்ய அரும்பணியாற்றிட ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர், ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் பகுதி 84, 85 மற்றும் 86வது வட்டங்களுக்கு உட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்கள் கொரட்டூர், பாடி, டீச்சர்ஸ் காலனி ஆகிய 3 இடங்களில் நடைபெற்றன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர், கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர், பகுதி கழக செயலாளர் திரு என் ஐயனார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கியதுடன் கையேடுகளையும் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேரூராட்சி ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி வாரியாக பூத் கமிட்டி வாக்கு சேகரிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாக்குச்சாவடி வாரியாக வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவிலில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திருமதி ப வளர்மதி, திருமதி எஸ் கோகுலகிந்திரா, மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர், மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.